இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக லெமன் உப்பு போட்டு தடவிக்கலாம். அப்போ தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் பஜ்ஜி மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக விட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கும். 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கெட்டியாக பிசைச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகாயில் பஜ்ஜி மாவு ஒட்டும். நல்லா இந்த மாதிரி பிசைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இந்த மிளகாவை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க 2 சைடும் நல்லா. அவ்வளோதான், பஜ்ஜி ரெடி. இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் வச்சு பஜ்ஜி வச்சு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்களும் சமைக்கணுன்னா எங்கள் சேனல் ஈஸி அண்ட் டேஸ்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.